ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹோண்டா CB350யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது இவர் வாங்கி யூஸ் பண்ணி எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, இதோட ப்ரைஸ், இதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது நம்ம தம்பி கார்த்திக் தான் இந்த வண்டியோட ஓனர். ஸோ இவர்கிட்ட தான் நம்ம இந்த டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர்கிட்ட கேட்போம். தம்பி, இந்த வண்டி நீங்கள் வாங்குறதுக்கு மெயின் காரணம் என்ன? இந்த வண்டி வாங்குறதுக்கு மெயின் காரணம் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு புல்லட் டைப் ஓல்டு ரெட்ரோ டைப்பில் பைக் வாங்கணுங்கிறது தான் என்னோட வந்து ஒரு ஆசை. அதுக்காண்டி பைக் தொலைவிட்டு இருந்தேன். எல்லோரும் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா ராயல் என்ஃபீல்டு போய் பாருங்கள். நான் ராயல் என்ஃபீல்டு போய் பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. வண்டி ஓட்டுறதுக்கு ரெட்ரோ டைப் நல்லா பிடிச்சி. ஆனால் அதோட வைப்ரேஷனு, வண்டியோட சவுண்டு, ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் நம்ம அந்த வண்டியோட வைப்ரேஷன் நம்ம பாடியை நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால் வேறு வண்டி தேடிட்டு இருக்கும்போது தான் ஹோண்டா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதனால் ஹோண்டாவை போய் பார்த்தேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அதை மற்ற வண்டியோட 350 சிசியில் எந்த வண்டியிலுமே இல்லாத, நீங்கள் ஜாவா எடுத்துக்கோங்க, ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கோங்க, மற்ற 350 சிசியில் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலுமே இதோட இன்ஜினோட ஸ்மூத் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அதனால இந்த வண்டி எனக்கு ஓட்டுறதுக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் எடுத்தேன். ஓகே, சூப்பர், வெரி குட். இந்த வண்டி வாங்கி நீங்கள் எவ்வளோ நாட்கள் ஆச்சு? இந்த வண்டி வாங்கி நான் 10 மாதம் ஆயிடுச்சு. 10 மாதத்தில் நான் 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதில் என்னோட பெஸ்ட் என்ன, இந்த வண்டியோட பெஸ்ட் என்ன, ஒரு மைனஸ் என்னங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஓகே, இது ஓட்டுறதுக்குலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓட்டுறதுக்கெலாம் வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் என்ன ஒன்றுனா இதில் ஒரு வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5.5 மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்டலாம். ஹேண்டில் பண்ணுறது, டர்னிங் ரேடியஸ், இது வந்து வண்டி அது இல்லாமல் வந்து மற்ற வண்டியோட லென்த் அதிகம். அதனால் நீங்கள் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பைபாஸ்லாம் ஓட்டுறதுக்கு இது எப்படி இருக்கும்? பைபாஸ்லாம் ஓட்டுறதுக்கு நீங்கள் இதில் 50 கியரில் மேக்ஸிமம் ஸ்பீட் 120 ஸ்பீட் போகும். ஓகே. ஆனால் நீங்கள் இதில் என்னென்னா லாங் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு கியருக்கு வந்து ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் 4th கியர் தான் மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா 4 கியருக்கு மேலே உங்களால் போடவே முடியாது. ஏன்னா 4 கியரில் நீங்கள் 80 கிலோமீட்டர் போகும்போது மட்டும்தான் நான் 4th கியரில் போக முடியும். இல்லைன்னா கியர் கம்மி பண்ணிங்கன்னா, ஸ்பீட் கம்மி பண்ணிங்கன்னா கியர் 4வது கியர்லேருந்து தரன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும். இந்த லுக் வைஸில் இது உங்களுக்கு எப்படி? லுக் வைஸ் எனக்கு நான் தேடி போனது ரெட்ரோ ஸ்டைலில் எடுக்கணும்னு. ரெட்ரோ ஸ்டைலில் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் தேடி போனேன். அந்த மாதிரி ரெட்ரோ ஸ்டைல் வண்டி. லேட்டஸ்ட்டாக ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டியூ சேனல் ஏபிசி இருக்குது, ஏபி சிஸ்டம் இருக்குது, 2 டிஸ்க்கு, டியூ சேனல் ஏபிசி ப்ளஸ் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டவுனுக்குள்ளே ஓட்டுறதுக்குலாம் இது ரொம்ப சிரமமாக இருக்குமா? டவுனுக்குள்ளே ஓட்டுறதுக்குன்னா சிரமமாலாம் இருக்காது. உங்களுக்கு யூசேஜுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். மைலேஜ் அடிவாங்க நீங்கள் டவுனுக்குள்ளே ஓட்டினீங்கன்னா. இப்போ இது ஆக்சுவலி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது? இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளேயும் எடுத்திங்கன்னா 30க்கு கம்மி தான். 29, 30, 31 தான் வரும். அவ்வளோதான். ஆனால் அவங்க எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் சொல்லி அவங்க வந்து 35 மேலே நீங்கள் சிட்டிக்குள்ளே கிளைம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் 30 வரைக்கும் தான் ஒரு 30. ஒருவேளை லாங்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேரண்டியாக 40 வந்துடும். 40க்கு கம்மியாகாது. பைபாஸ்லாம் ஓட்டிங்கன்னா நீங்கள் ஒரு லாங் ஸ்ட்ரெச் எடுத்திங்கன்னா 40க்கு கம்மியாகவும் கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் 100ல் க்ரூஸ் பண்ணாலுமே 40க்கு கம்மியெல்லாம் மைலேஜ் கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே. இந்த வண்டி பற்றி வேறு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம் ஸ்பெஷலாக? இந்த வண்டி பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா என்னோட இதுக்கு இன்ஜின் தான் 350 சிசினா. ஏன்னா வந்து இது வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மக்களே, இன்றைக்கி இந்த வண்டி காலையில் சும்மா ஜஸ்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் ஓட்டினேன். என்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லையா? ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த வண்டியில். அப்புறம் இந்த கிளச்சை பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப ஸ்மூத். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில். இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச விஷயம் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு இந்த வண்டி? எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஓட்டு பார்த்தப்பயே எனக்கு கிளச்சு பிடிச்சப்பயே வந்து கிளச் பிடிக்கிற ஃபீலிங்கே வரல. ரொம்ப லைட்டாக பிடிச்சி கியர் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி போட்டு ஓட்டினா 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அதில் வந்து இன்ன வரைக்கும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட, கிளச்சு புது ஹார்டாக இருந்திருக்கு, கியர் போடுறதுக்கு வந்து ஹார்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டே எனக்கு வந்ததே கிடையாது. ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே. லுக் வைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ளஸ் சொல்லணும்னா சஸ்பென்ஷன், பேக் சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பில்லின் உட்காரச்சு ஓட்டும் போது நீங்கள் சின்ன குழியெல்லாம் விடும்போது உங்களுக்கு குழியில் விட்டுட்டு போகிறங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப குழியில் விட்டு தூக்கி போடுற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. மக்களே, இப்போ வந்து இவர் வந்து இவ்வளோ நேரம் இந்த வண்டியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறத பார்த்தாவே இந்த வண்டி நம்மளுக்கு உடனே வாங்கணும் அப்படின்னு தோணும். இதோட கான்ஸ் அப்படிங்கிறது என்னன்ட்டு கேட்போம். இதில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்?
பிடிக்காத விஷயம்னா ஹேண்டில் பால் கொஞ்சம் லென்த்தாக வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப முன்னாடி இது பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. இல்லை உங்கள் ஹைட்டுக்கு அது தொந்தரவாக இருக்கு? இல்லை ஓகே, எனக்கு ஓகே. நான் மற்றவங்க ஓட்டணும் தான் சஜஷனாக சொல்கிறேன். மற்றவங்க என்ன தவிர வேறு யாராச்சும் எடுத்து ஓட்டணும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துட்டோம்னா என்னடா முன்னாடி இருக்குது, என்னடா இவ்வளோ முன்னாடி இருக்குது, குனிஞ்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது, குனிஞ்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது, எட்டி பிடிச்சி குனிஞ்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இந்த பைக்கில் இது வந்து CB350 இந்த ஒரு மாடலில் இது இருக்குது. இதே நீங்கள் ஹைனஸ் இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்டில் பால் வந்து கொஞ்சம் கெட்ட வச்சு நம்ம முன்னாடி இருந்துற மாதிரி இருந்திருக்கும். அது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுனாங்க. இது வந்து ஓட்டுறவங்க வந்து என்கிட்ட மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப எட்டிட்டு பிடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னேன். வேறு இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸ்டார்டிங் பண்ணப்போ ஃபுல் ரஞ்சி இன்ஜின் வந்து ஹீட்டுக்கு வர எல்லா வண்டியுமே பொதுவாக வந்து சென்சார் இருக்கனால ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகி இன்ஜின் சூடானதுக்கப்புறம் தான் நார்மல் ஸ்பீடுக்கு வண்டி வருது. அப்போ நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கும் போகும்போது டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி காலையில் எழுந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து இன்ஜின் வந்து ஃபுல் ஸ்பீடில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். அப்போ கீரை போட்டுனா மடக்குன்னு சவுண்டு விடுவோம். இல்லை இப்போ வர வண்டி எல்லாமே பொதுவாக அந்த மாதிரி தான் வருது. எனக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் போகணும். நீங்கள் அதை அப்படி எதிர்பார்க்குறீங்க வந்து அடித்த உடனே காலையில் அடித்த உடனே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்னா பரவாயில்ல. அது வந்து ஒரு நிமிஷம் சாலிடாக ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த வேற வந்து குறைன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. வாங்கலாமா இந்த வண்டி? எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக வாங்கலாமா? நீங்கள் ஒரு ரெட்ரோ ஸ்டைல் வண்டி 350 சிசியில் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டயர்ட்னஸே தெரியாது. மற்ற வண்டியில் போனால் லாங் ட்ராவல் போனால் வைப்ரேஷன் ஒரு ஸ்பீடில் 100 கண்ட்ரோல் போனீங்க வைப்ரேஷன் உங்கள் கையிலே நல்லா தெரியும். அந்த வைப்ரேஷன் வரும் மற்ற வண்டியெலாம். இந்த வண்டியில் நீங்கள் 100 க்ரூஸ் பண்ணிட்டு போனாலுமே வண்டியில் வந்து உங்கள் கைக்கு வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் இல்லாமல் கண்டிப்பாக போகலாம். பைபாஸில் மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ டச் பண்ணிருக்கீங்க? மேக்ஸிமம் 120 to 130 அவ்வளோ போய் 120னா நீங்கள் நார்மல் ரோட்டில் போனீங்க. 130னா கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் மட்டும் தான் 130 அச்சீவ் ஆகும். மற்றபடி 120ல ஈஸியாக 120. ஆனால் ஈஸியாக அச்சீவ் ஆகல. நீங்கள் ஒரு கிடைச்சதுன்னா 120 போகும். 120 நீங்கள் மற்ற ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி சர்னு 120 ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல அச்சீவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓகே, இந்த வண்டி வெயிட்டு இந்த வண்டியான லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக அச்சீவ் ஆகும். 130 வரைக்கும் 120 வரைக்கும் போகலாம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக நீ இதை வாங்கி 10 months ஆச்சுல? 10 months ஆச்சு. 10,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க. நீங்கள் இது வாங்குறப்ப என்ன ப்ரைஸ்? இது வந்து நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2,76,000 ரெடி கேஷ் கொடுத்தீங்கன்னா 2,76,000 எடுத்துக்கலாம். நான் வந்து டியூ போட்டு இப்போ தான் இதோட ப்ரைஸ் ஏதாவது ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க? இல்லை, நீங்கள் வந்து இப்போ 25 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 டிஸ்கவுண்ட் கொடுத்து இருக்க மாதிரி ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. நான் போனப்போ அதே ஆஃபர் தான் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஏஜ் வந்து 25+ இருக்கனால எனக்கு அந்த ஆஃபர் இல்லைன்னாங்க. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு கொடுத்து. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 2,76,000. இப்போயும் அதே ரேட்டு தான். ஓகே, இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 3,000 4,000 கிலோமீட்டர்லேயே வந்து உங்களுக்கு சர்வீஸோட சொல்லிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து 6,000 கிலோமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 6,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓட்டலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஒரு 1000 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எல்லா வண்டிக்கும் 1000 சர்வீஸ் 1000 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் 6000. அதுக்கப்புறம் நீங்கள் 6000 கிலோமீட்டர். 6000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தேர்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு 12,000 கிலோமீட்டர் தான். அப்போ நீங்கள் இப்போ 2 சர்வீஸ் நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதோட சார்ஜஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு? சார்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். செகண்ட் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயில் சார்ஜஸ் ப்ளஸ் ஏதாச்சும் பிரேக் பேடு இந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்ச் இருந்துச்சு அது மாற்றணும்னா அது மட்டும்தான் காஸ்ட் வாங்குறாங்க. லேபர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. என்ன ஸ்பேர்ஸோ அதுக்கான சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குறேன். அப்போ மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெரிய அளவுக்கு செலவு வைக்கல. தொலைலாம் ஓடிட்டு நானும் சரி 6,000 கிலோமீட்டர் எப்படி வண்டி ஓடும், மற்ற வண்டிலாம் ஆயில் மாற்றணுன்றாங்க. கொஞ்ச நாள் போனாவே வண்டி வந்து கொஞ்சம் சவுண்டு வர ஆரம்பிக்கும், போய் மறுபடியும் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. 6,000 கிலோமீட்டர் ஓடுமான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். எனக்கு கம்ப்ளைண்ட்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக நான் வந்ததே இல்லை. ஓகே, வாங்கின புதுசில் வந்து அந்த மக்கள் திருப்பம் போது சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒரு 2 சர்வீஸ் போனதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அது இப்போதைக்கு அந்த சவுண்டு வருது. மக்களே, வண்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஏதோ ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு இது தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் அண்ணன்ட்ட. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.